வெல்கம் டு லாஸ்ட் மினிட் மேக்ஸ் சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். எக்ஸசைஸ் 2.5ல் ஃபஸ்ட்டு சம்மில் என்னென்னா செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் ஏபியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏபிஏ அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஏபி சீரீஸ்னால் என்ன அதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கணும். இது எத்தனை 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் T2, அதாவது ரெண்டாவது டேர்ம் வந்து என்னது A-5, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்தது A-3. A-5 மைனஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் பார்த்தீங்க A+3 வந்துடும். இப்போ -A+A கேன்சல் ஆகிடும். ஆன்சர் உங்களுக்கு என்ன -2. நெக்ஸ்ட் என்ன, மறுபடியும் அடுத்த டேர்முக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது T3 - T2. T3 - T2 என்னது, T3யோட டேர்ம் என்ன நமக்கு A-7, T2 A-5. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண -A+A கேன்சல் ஆகிடும். -7 + 5 என்னது -2. அப்போ 1 and 2லேருந்து T2 - T1 = T3 - T2. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நமக்கு என்னது கிவன் சீக்வன்ஸ் இஸ் an AP. செகண்ட் சப்டிவிஷன் எழுதிக்கோங்க. செகண்ட் டேர்ம் என்னது T2 - T1 என்னது 1/3 - 1/2. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 2ஆல் மல்டிபிள், இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எல்சிஎம் என்ன 3 2 6 வரும். மேலே 2 - 3 வரும். 2 - 3 என்னது -1. நெக்ஸ்ட்டு T3 - T2. T3 டேர்ம் என்ன 1/4, T2 வந்தது 1/3. அப்போ 1/4 - 1/3. இதுக்கு எல்சிஎம் வந்து 12 வரும். அப்போ இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 - 4 வரும். 3 - 4 என்னது -1/12. இப்போ நமக்கு என்ன தெரியுது, இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா. T2 - T1 நாட் ஈக்குவல் டு T3 - T2. அப்போ திஸ் இஸ் நாட் an AP. தேர்டு சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் எழுதிக்கோங்க. T2 - T1 எவ்வளோ, நிறைய சீக்வன்ஸ் இருக்கிறதுனால நிறைய டேர்ம் போட்டுக்கலாம். அதாவது டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். ஒவ்வொரு டேர்முக்கு இடையில டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்தாலே அது ஏபி. ஓகே, இப்போ T2 - T1 13 - 9 = 4. T3 - T2 ஒரு 2 சம் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து போட போட அப்படியே பழகிடும். அப்போ 17 - 13 என்ன 4, 21 - 17 என்ன 4, 25 - 21 என்ன 4. அப்போ எல்லா டேர்மும் காமனாக இருக்குது. ஸோ த கிவன் ஈக்குவேஷன் இஸ் an AP. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் -1/3 0, 1/3 2/3. T1லேருந்து 0 - -1/3. அப்போ ப்ளஸ் ஆயிரும், 1/3 வந்துடும். அடுத்து 1/3 - 0, 1/3 - 0 என்ன வரும் 1/3. அடுத்து 2/3 - 1/3. 2/3 1/3 டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ மேலே அப்படியே மைனஸ் பண்ணால் போதும். 2 - 1 1/3 ஈக்குவலாக இருக்குது. therefore the given equation is AP. ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 1 - 1 மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். T2 மைனஸ், அதாவது -1 - 1 -2. அடுத்து 1 - -1. இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +2 வந்துடும். அடுத்து T4 என்ன இருக்குது -1 இருக்குது. -1 -2. இப்போ -2 +2 -2 மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. ஹேன்ஸ் த கிவன் equation is not an AP. தேங்க்யூ. செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவும் காமன் டிஃப்ரென்ஸ் டியும் கொடுத்துட்டாங்கன்றாங்க. ஃபைண்ட் கரஸ்பாண்டிங் ஏபி. ஒரு சீரியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு ஜென்ரல் டேர்ம் தெரிஞ்சால் போதும், இது போட்டுடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் என்னது A+D A+2D 2 டேபிள் மாதிரி இது உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிடணும். A+D A+2D A+3D அப்படி ஏபி சீரியஸ் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏவும் டியும் கொடுத்தா ஈஸியாக போட்டுடலாமா. ஏக்கு பதிலாக 5, டிக்கு பதிலாக 6. அப்போ 5, 5 + 6 ப்ளஸ் 5 + 2 × 6, 5 + 3 × 6, 2D 3D அப்படி தான் போகுது. ஸோ மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 + 6 11, 2 6 12, அதோட 5 கொடுத்தா 17, 3 6 18, 18 + 5 23. The series are 5 11 7 23 etc. செகண்ட் சப்டிவிஷனில் A7ம் D -5ம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு பதிலாக 7, டிக்கு பதிலாக -5. ஏ ஃபஸ்ட் டேர்ம் 7, A + D 7 - 5. செகண்ட் டேர்ம் 7 + 2 × -5. தேர்ட் டேர்ம் 7 + 3 × -5.
இதை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 7 2 -3 -8ன்னு கிடைக்கும். தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்க, பையில் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 3/4 ஆகும், டி வந்து 1/2 ஆகும். நம்ம வழக்கம் போல் சீரீஸ் எழுதிக்க வேண்டியதாக எழுதிட்டு ஏக்கு 3/4 டிக்கு 1/2. ஸோ டினாமினேட்டர் சேமாக இல்லாதனால இங்கே மட்டும் ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 3 + 2 5/4. இங்கே 2 2 கேன்சல் ஆயிரும், 1 இருக்கும். 3/4 + 1 இருக்கும். அடுத்து 3/4 + 3/2ன்னு இருக்கும். இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுத்துக்கலாம். இன்ட்டு 2 சரிங்களா. இங்கே வந்து இன்ட்டு 2 4, அதாவது 3 + 4 7/4. இங்கே 4 வரணும்னா இங்கே 2ஆல் பண்ணால் போதும். அப்போ 3 + 3 × 6 6. 3 + 6 எவ்வளவு 9 9/4. அப்போ நம்ம சீரியஸ் என்னது 3/4, 5/4, 7/4, 9/4 எக்ஸெட்ரா. தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஃபஸ்ட் டேர்மையும் காமன் டிஃபரன்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது nth டேர்ம் கொடுத்துட்டாங்களாமா, அதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏவையும் டியையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு nth டேர்ம் கொடுத்தாலே போதும், 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணால் எல்லா சீரீஸுமே கிடச்சிரும். இதுலேருந்து ஏடி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டி நம்ம கொடுத்துருக்க டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். nth டேர்மை அதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -3 2 × 1 2. அப்போ -3 + 2 = -1. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, செகண்ட் டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு இன்னொரு டேர்ம் தேவை, அதனால் D2வையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ -3 + 2 × 2 எவ்வளோ 4. அப்போ -3யும் + 4யும் ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். இது வந்து செகண்ட் டேர்ம். அப்போ 2 டேர்ம் கிடைச்சாலே போதும். D = D2 - T1. T2 என்னது 1, T1 என்னது -1. அப்போ -1 -1 1 + 1 வந்து 2. அப்போ நம்மளோட D என்ன 2, A என்ன ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது -1. n சப்டிஷன் என்ன, Tn = 4 - 7n. 1 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4 - 7. 4 - 7 = -3. அதுதான் நம்மளோட A. D2 = 2 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4 - 7 × 2 14 -10 கிடைக்கும். அப்போ D வந்து நமக்கு என்னது T2 - T1 -10 -3. அப்போ -10 + 3 ஆயிடும். அப்போ D வந்து நமக்கு என்னது -7. ஏயோட வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ -3 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஓகே, அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன் பாக்ஸ். ஃபோர்த்து சம்மில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, 9th டேர்ம் ஆஃப் ஏபி. அதாவது ஒரு சீரியஸ் கொடுத்துட்டாங்க, அதில் 19th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏவும் டியும் தெரிஞ்சாலே எந்த டேர்ம் வேணாலும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா, நமக்கு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, சும்மா ஏவும் டியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஏயோட வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு டேர்ம் -11. டியோட வேல்யூ என்ன, T2 - T1. அப்போ T2 என்னது -15, T1 என்னது -11, இடையில ஒரு மைனஸ். அப்போ -15 + 11 -4. டியோட வேல்யூ என்ன -4. nth டேர்மோட ஃபார்முலா என்ன, நமக்கு Tn = A + n - 1 × D. இதுவும் உங்களுக்கு 2 டேபிள்ஸ் மாதிரி அவ்வளோ மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கணும். Tn = A + n - 1 × D அப்படின்னு. ஸோ எனக்கு பதிலாக நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, 19th டேர்ம். ஸோ 19th டேர்ம் என்னது, -Aக்கு பதிலாக -11, nக்கு பதிலாக 19 - 1, Dக்கு பதிலாக -4. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 19 - 1 18, 18 × 4 72 -72. ஸோ -11 -72னால ஆட் பண்ண போகிறோம் 83. ஃபிஃப்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்க, விச் டேர்ம் ஆஃப் an AP இஸ் -54 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஏபி சீரீஸ் இருக்குது, அதில் 54ன்னு இருக்கிறது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளோட சீரீஸ் என்ன, 16 11 6 1. இதுலேருந்து ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஏவோட வேல்யூ 16, டியோட வேல்யூ 11 - 16 = -5. அதாவது D2 - T1 -5. நமக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல, அதாவது இந்த டேர்ம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீரீஸ் இது வரைக்கும் தான் இருக்குது, அதனால நான் இதை லாஸ்ட் டேர்மாக எடுத்துக்கிட்டேன். L = -54. அப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுத்தா நமக்கு என்னோட ஃபார்முலா என்னது, கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு n = L - A/D + 1. அப்போ இதில் எல்லா வேல்யூஸுமே இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். எல்லுக்கு பதிலாக -54, ஏக்கு பதிலாக -16, டிக்கு பதிலாக -5 +1, ஃபார்முலாவில் இருக்கிற +1. இப்போ -15யும் -16யும் ஆட் பண்ணணும், சேம் சைன் இருக்கிறதுனால.
அப்போ -70 கீழே -5 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது 5 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் 14 வரும் 1 5s are 5 பேலன்ஸ் 2 4 5s are 20 அப்போ 14 + 1 எவ்வளவு 15 அப்போ நம்ம இது என்ன வேல்யூ என்னோட வேல்யூ அப்போ கவுண்ட் என்ன டி 15th டேர்ம் தான் என்னது -54 6th சம் என்ன சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் அன் ஏபி 9லேருந்து 183 வரைக்கும் ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க அதில் மிடில் டேர்முக்கு வைக்கிறாங்க நமக்கு முதல்ல கவுண்ட் எத்தனை இருந்தான்னு தெரிஞ்சாதான் நம்மளால் மிடில் டேர்ம் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதனால ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் n ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே எப்படி சால்வ் பண்ணுறது கொடுத்துருக்க சீரீஸில் ஏ என்ன 9 டி என்ன 15 - 9 = 6 எல் என்ன 183 என்ன தான் நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியாது அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்போ எல்லுக்கு பதிலாக 183 ஏக்கு பதிலாக 9 டிக்கு பதிலாக 6 + 1 அப்போ 183லேருந்து 9 போச்சுன்னா 174 / 6 + 1 நெக்ஸ்ட் 174 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 29 கிடைக்கும் எப்படி சால்வ் பண்ணது பண்ணலாம் 1 6 are 6 2 6 are 12 பேலன்ஸ் 5 இருக்கும் ஸோ 54 வரும் 54 எத்தனை 9 6 are 54 அப்போ 29 + 1 29 + 1 30 இது வந்து ஈவனாக இருக்கிறதுனால இடையில கண்டிப்பாக நமக்கு 2 டேர்ம் வந்து மிடில் டேர்மாக இருக்கும் 2 டேர்ம் என்ன டேர்மு மிடில் டேர்ம் வந்து n/2 n/2 + 1 இப்போ n/2 போடும்போது என்னோட வேல்யூ என்ன 30 30/2 = 15 30/2 + 1 15 + 1 = 16 அதாவது 15th டேர்மும் 16th டேர்மும் மிடில் டேர்மாக இருக்கும் 30 நம்பர்ஸ் இருக்கிறதுனால அப்போ நம்ம என்ன பண்ணணும் T15ம் T16ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் T15 ஃபார்முலா என்ன a + n - 1 × d இப்போ ஏக்கு வேல்யூ என்ன 9 டிக்கு வேல்யூ என்ன 6 15 - 1 14 இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 84 84 + 1 9 93 அடுத்து T16 போடும்போது என்னாகும் a + n - 1 × dயில் போட போகிறோம் n - 1க்கு பதிலாக 16 - 1 15 a 9 d 6 அப்போ 9 + 15 × 6 90 90 + 9 99 T16ஓட வேல்யூ என்ன 99 7th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க இஃப் 9 டைம்ஸ் ஆஃப் த 9th டேர்ம் அதாவது 9 டைம்ஸ் ஆஃப் த 9th டேர்ம் 9th டேர்மோட 9 டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு த 15th டைம்ஸ் ஆஃப் 15th டேர்ம் 15th டைம்ஸ் ஆஃப் 15th டேர்ம் அதுதான் சொல்லியிருக்காங்க ஓகே கிவன் கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தால் ஸோ தட் 6 டைம்ஸ் ஆஃப் 24th டேர்ம் அப்போ 24th டேர்ம் வந்து என்னது ஸோ தட் 6 டைம்ஸ் ஆஃப் 24th டேர்ம் இஸ் 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம் நமக்கு டிஎன் ஃபார்முலா தெரியும் டிஎன் இஸ் ஈக்குவல் டு a + n - 1 × d அப்போ 9th டேர்முக்கு என்ன பண்ணுவோம் 9 - 1 × d 15th டேர்முக்கு என்ன பண்ணுவோம் 15 - 1 × d அதாவது நமக்கு n மட்டும் தான் தெரியும் வேறு எந்த வேல்யூஸும் தெரியாது அப்போ இங்கே 9 வெளியில் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த டிஎன் ஃபார்முலா T9 எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே 15 T15 இங்கே எக்ஸ்பேண்ட் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணலாம் 9 × a 9a 9 - 1 எவ்வளவு 8 9s are 72 d இங்கே 15 × a 15a 15 - n வந்து 14 14 × 15 210 d நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்திருக்கேன் அப்போ ஏவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் டி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ 9a 15a அப்போ -15a இந்த சைடு வரும்போது -210 இந்த சைடு வரும்போது அப்போ 9aலேருந்து 15a -6a வரும் 72ஐயும் 210a மைனஸ் பண்ணும்போது -138ன்னு வரும் ஈக்குவல் டு 0 எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துச்சுல அதனால் ஈக்குவல் டு 0 அப்போ -6 இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா 138 இருக்குல்ல அந்த 6ஐ வெளியில் எடுக்க போகிறோம் ஏன்னா அவங்க 6 × 220 நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க 6 × T24 தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் அந்த 6ஐ நான் வெளியில் எடுக்க போகிறேன் அப்போ 6ஐ வெளியில் எடுக்கும்போது -6 வெளியில் வந்துடும் 138ஐ 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 23 வரும் அப்போ அந்த 23 டி 6 வெளியில் எடுத்தோடனையும் இப்போ 23 எப்படி எழுதலாம் 24 - 1 × டின்னு எழுதாமா அப்போ 24 - 1 நெக்ஸ்ட்டு இங்கே a + 24 - 1 × dன்னு எழுதலாம் இது வந்து என்ன ஃபார்மு T24 ஏற்கனவே வெளியில் ஒரு 6 இருக்குது இந்த -= 0 இருக்கிறனால போட்டாலும் ஒன்று தான் போடாட்டி ஒன்று தான்
அப்போ 6 இன்ட்டு T24. 8th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க, ஏபி சீரீஸ். அதை கேலாம் இருக்குது அந்த சீரீஸ்க்குள்ளே. அந்த கேயை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவோம், இது வந்து ஏபின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன நமக்கு தெரியும், காமன் டேர்ம், அதாவது டி வந்து காமன் எல்லாத்துலேயுமே. அப்போ D2 மைனஸ் T1 D3 மைனஸ் T2 ஈக்குவல். அப்போ D2க்கு என்ன போட போகிறோம், 18 மைனஸ் கே. T1 என்னது 3 ப்ளஸ் கே. T3னா 5k ப்ளஸ் 1. T2 வந்து அதாவது இதை T1 T2 T3 அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இப்போ ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். எழுதியாச்சுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுறேன் ரெண்டு சைடும். அதுக்கப்புறம் கேவெல்லாம் ஆட் பண்ணுறேன், நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கேஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வர போகிறோம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வர போகிறேன். இப்போ இந்த 6k இருக்கு இல்லைங்களா, இந்த 2kவை அந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ மைனஸ் 2k ப்ளஸ் 2k ஆயிரும். இந்த மைனஸ் 17 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், ப்ளஸ் 17 ஆயிரும். ஓகே, அப்போ 6 ப்ளஸ் 2 8k, 15 ப்ளஸ் 17 32. அப்போ k is equal to 32/8. கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டேபிளில் 4 டைம்ஸ் வரும். அப்போ கேயோட வேல்யூ என்ன, k is equal to 4 தான் நம்மளோட ஆன்சர். 9th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் XYZ given that the numbers, ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க, அது வந்து ஏபியில் இருக்குது, அதில் இருக்கிற XY எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு ஒரு சீரீஸ் வந்து ஏபின்னு கொடுத்துட்டாலே காமன் டேர்ம் ஈக்குவல்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ரெண்டுத்துக்கு ஒரு அடுத்தடுத்த டேர்முக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் நமக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரியும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இப்போ T1 T2 டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம் 4 டேர்ம் 5 இப்படி நம்ம எடுத்துட்டோன்னா இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T2 10 மைனஸ் எக்ஸ், T3 என்னது y மைனஸ் 10 அடுத்தடுத்த டேர்ம். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இதை வந்து நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T2 அடுத்தது பார்க்கலாம். T3 மைனஸ் T2 y மைனஸ் 10, T4 மைனஸ் T3 24 மைனஸ் y. இப்போ இந்த y எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். இந்த மைனஸ் ஒய் அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஒய், இந்த மைனஸ் 10 அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 10. அப்போ 2y is equal to 34. அப்போ y is equal to 17. இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். y is equal to 17 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, இந்த 2வை 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகே, அப்போ 10 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக 17 மைனஸ் 10. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 3ன்னு கிடச்சிருக்கு. இந்த எக்ஸையும் ஒய்யும் கொண்டு போய் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் இல்லை. அப்போ இன்னும் அடுத்த டேர்ம் எடுக்கணும். ஓகே, T4 மைனஸ் T3 இஸ் ஈக்குவல் டு T5 மைனஸ் அடுத்தது எடுக்கும்போது நமக்கு 24 மைனஸ் ஒய்யும் இசட் மைனஸ் 24ம் கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய்யோட வேல்யூ எவ்வளவு, 17. அப்போ 24 மைனஸ் 17, 24 மைனஸ் 17 இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. இப்போ 24லேருந்து 17 போச்சுன்னா 7. அப்போ இங்கே இருக்கிற 24 இந்த இசட் இந்த சைடு வந்துருச்சு. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 30. 10th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தேட்டரில் 30 ரோஸ் இருக்குது. அந்த 30 ரோஸில் ஃப்ரண்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஈச் சக்ஸசிவ் ரோ, அதாவது அடுத்தடுத்த ரோஸில் 2 அடிஷ்னல் சீட் தென் இட்ஸ் ஃப்ரண்ட் ரோவோட என்ன இருக்குது, அடுத்தடுத்து 2 சீட்ஸ் அடிஷ்னலாக இருக்குது. ஓகே, ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோவில், எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன்லாம் எழுதிக்கோங்க. 30 ரோஸ் ஆர் அலர்டட், ஸோ n is equal to 30. ஃபஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்குது, 20 சீட்ஸ். அப்போ 2 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு சீரீஸ் என்ன வந்து 20 22 24 எக்ஸட்ரா இப்படி போயிட்டுருக்கும். 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல சக்ஸஸிவாக. அப்போ 2 இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இது ஏபி பார்த்தாலே தெரியும், காமன் டேர்ம் இடையில 2 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஏபி சீரீஸ்ன்னு சொல்லலாம். இப்போ அவங்க 13th ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டு இது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு சீரீஸ் தெரிஞ்சாலே போதும், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 20 22 24 எக்ஸட்ரா. அதில் டி என்ன, 22லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 2, n is equal to 30, a is equal to 20, d is equal to 2 எல்லாமே தெரியும். ஸோ நம்ம 30th ரோவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், T30. Tn ஃபார்முலா என்ன நமக்கு எழுதிக்கோங்க, a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகே, Tn ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். T30 is equal to a ப்ளஸ்
n minus 1க்கு 30 minus 1 into d. அப்போ ஏக்கும் டிக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம a 20, ஏயோட வேல்யூ 20, 30 minus 1 29, டியோட வேல்யூ 2. அப்போ 29 into 2 58, 20 plus 58 78. Therefore, the 78 seats are there in the last row. அவ்வளோதான் சம் முடிஞ்சது. 11th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, த சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அடுத்தடுத்த டேர்ம்ஸ் வந்து அதாவது ஏபி சீரீஸ் அடுத்தடுத்து இருக்கிற ஏபி சீரீஸோட சம் ஆஃப் த 3 டேர்ம்ஸ். ஒரு 3 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூஸ் 27. அதையே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ 288. அப்போ அந்த 3 நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன்லாம் எழுதிக்கோங்க. கிவன் எழுதிட்டு 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுக்கிறோம். a மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. ஏன் ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d எடுக்கக்கூடாதுன்னு கேட்பீங்க. தாராளமாக எடுத்து செய்யலாம். இது கொஞ்சம் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மைனஸ் டி ப்ளஸ் டின்னு எடுத்திருக்கேன். ஓகே, த சம் ஆஃப் த 3 டேர்ம்ஸ் வந்து 3 டேர்மையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம் ப்ளஸ் போட்டு. ஓகே, ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணால் நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, த சம் வந்து 27 கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 27. இதை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடும். 3 ஏஸ் இருக்குது. ஸோ 3 ஏஸ் ஈக்குவல் டு 27. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 9. அப்புறம் ப்ராடக்ட் பார்க்கணும்ல. அப்போ இது மூணுத்தையும் என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதாவது மல்டிபிள் பண்ண போகிறோம். ப்ராக்கெட் போட்டிருக்கிறதுனால மல்டிபிள் சைன் தேவையில்லை, இருந்தாலும் போட்டுக்கலாம். ப்ராடக்ட் பண்ணும்போது என்னாகும், ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இந்த ஏ மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஏக்கு வேல்யூ தெரியும்ல 9ன்னு, அதை தான் 9 போட்டோம்னா இது இந்த சைடு வரும்போது இப்போ ஏஸ் ஈக்குவல் டு 9 போட்டு அதை இந்த சைடு கொண்டு வரப்போகிறோம். அப்போ 9 டேபிளில் 288 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 9s are 9, 3 9s are 27, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 9s are 18. அப்போ 32. இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயருக்கு பதில் 9 ஸ்கொயர்டு வருமா. 9 ஸ்கொயர்டு ஒரு ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டேன், எழுதிக்கோங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ 81, 9 ஸ்கொயர்டு வந்து 81. அப்போ இந்த 81 அடுத்த ஸ்டெப்பில் இந்த சைடு கொண்டு போகணும். இப்போ 81 ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸில் ஆகிடும். இங்கே இருக்கிற மைனஸ் டி ஸ்கொயர்டு அப்படியே இருக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 49 வருது. ஈக்குவல்ட்டுக்கு 2 சைடுமே மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு டி ஸ்கொயர்டு வந்து 49னா டி வந்து நமக்கு என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஸ்கொயர்டை விட்டு வெளியில் வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அப்போ நம்மளோட ஏவோட வேல்யூ என்ன, ஏஸ் ஈக்குவல் டு 9 இல்லை. அப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 டேர்ம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏஸ் ஈக்குவல் டு 9ம் டிஸ் ஈக்குவல் டு 7ம் நம்ம எடுத்திருக்க கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டியில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 9 16 கிடைக்கும். அதே மைனஸ் 7 எடுத்திங்கன்னா ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டியில் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும், 16 9 2ன்னு கிடைக்கும். அதாவது சம் 12th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் 6th and 8th டேர்ம் இஸ் ஏபி அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு ஏபி சீரீஸில் 6th டேர்மும் 8th டேர்மோட ரேஷியோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, 9th டேர்மும் 13th டேர்முக்கும் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 9 T9 டிவைடட் பை T13 இந்த ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க கிவன் எழுதிக்கோங்க. கிவன் எழுதிட்டு T6 ரேஷியோ T8. அப்போ ரேஷியோன்னு போட்டால் நம்ம பையில் எழுதிக்கலாம். இப்போ 7/9 நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ டிஎன் ஃபார்முலா இதுக்கு போட போகிறோம். டிஎன் ஃபார்முலா எழுதிக்கலாம். Tn is equal to a plus n minus 1 into d. அப்போ T6க்கு ஃபார்முலா போட்டிங்கன்னா a ப்ளஸ் a தெரியாது d தெரியாது, அதனால nக்கு மட்டும் வேல்யூ போட போகிறோம். 6 minus 1 into d. இங்கே T8, அப்போ 8 minus 1 into d. 7/9 அப்படி இருக்குது. இப்போ 6 minus 1 5d, 8 minus 1 7d. இப்போ இது ரெண்டத்தையும் என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ 9 into a, 9 5s are 45d. 7 into a, 7a, 7 7s are 49d. இப்போ ஏல ஒரு சைடும் டியில் ஒரு சைடும் கொண்டு வரலாம். 7 இந்த சைடு போயிடும், 45d இந்த சைடு போயிடும். அப்போ 2a is equal to 4d. a is equal to என்னது 2d. இப்போ a is equal to 2d அப்படின்னு தெரியும். ஏக்கும் டிக்கும் வேல்யூ தெரியாது. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, T9க்கும் T13க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ T9க்கும் 13க்கும் ஃபார்முலா போட்டிங்கன்னா a ப்ளஸ் 9 minus 1 8d வரும், 13 minus 1 12d வரும். இப்போ ஏக்கு பதில் நம்ம 2dன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா, அந்த ஏக்கு பதில் 2d ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 2d ப்ளஸ் 8d கீழே 2d ப்ளஸ் 12d. இப்போ 10d ஆயிரும், மேலே கீழே 14d ஆயிரும். இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 2s are 7 2s are. ஓகே,
அப்போ 5/7 டி கேன்சல் ஆகிடும். அப்போ 5/7 நமக்கு ரேஷியோவில் தான் கேட்டிருந்தாங்க. T9ம் T13ம் ரேஷியோவில் 5:7 T9ம் T13ம். ஓகே, 13 சம்மில் ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வின்டர் சீசன் இருக்குது. அதில் வந்து டெம்பரேச்சர் ஒன் வீக்குக்கான டெம்பரேச்சர், அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு வீக்குக்கான டெம்பரேச்சரை வந்து ஏபி சீரீஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து த சம் ஆஃப் த டெம்பரேச்சர் மண்டே டு வெனஸ்டே இஸ் 0 டிகிரி, த சம் ஆஃப் த டெம்பரேச்சர் வெனஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்போ 5 டேஸ் அந்த சீரியஸை நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணும்போது நான் மறுபடியும் உங்களுக்கு சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க சீரீஸை வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு தெரியாது, அதனால் நம்மளாக ஒரு சீரீஸ் எடுத்துக்கிறோம். A+D, A+2D, A+3D, A+4Dன்னு ஒரு 5 டேஸ்க்கு எடுத்துக்கிறோம். இதுலேருந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். அடுத்து சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம மண்டேன்னு வச்சோன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அப்படி மண்டே டு வெனஸ்டே. அப்போ A+D, A+2D ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 3A வந்துடும், இங்கே 3D வந்துடும். அப்போ 3யை காமன் எடுத்திங்கன்னா ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால அது போயிடும். அப்போ A+D இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ A இஸ் ஈக்குவல் டு இந்த D அந்த சைடு கொண்டு வந்தீங்க -D. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்களே, த சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே 18 டிகிரி செல்சியஸ். அப்போ வெனஸ்டேனது இங்கேருந்து 2Dலேருந்து 4D வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 2Dலேருந்து 4D வரைக்கும் ஆட் பண்ணிங்க. A+2D, A+3D, A+4D என்னது 18 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஆட் பண்ணும்போது 3A + 9D = 18ன்னு கிடைக்கும். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். இதுலேருந்து 3 காமன் எடுக்கலாம். அப்போ A+3Dன்னு கிடைக்கும். இந்த 3 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 18 கூட கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 6 3s are 18ன்னு கேன்சல் பண்ணலாம். அப்புறம் ஏக்கு பதிலாக நம்ம -D சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏக்கு பதிலாக -D சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3Dலேருந்து ஒரு D போயிடுச்சுன்னா 2D = 6. அப்போ D = 3 நமக்கு கிடைக்கும். அங்கே A = D -Dன்னு கிடைச்சதா, இங்கே D = 3ன்னு கிடைக்கும். அப்போ D = 3ன்னு கிடச்சிருக்கு. இந்த Dயை கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏயோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். Dயோட வேல்யூவை கொண்டு போய் ஏல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா A = -Dன்னு இருக்குது. அப்போ A = -3ன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு த டெம்பரேச்சர் ஆன் ஈச் டே. அப்போ அந்த சீரீஸை கேட்டிருக்காங்களா, நம்ம சீரீஸ் எழுதிக்கலாம். ஏவும் Dயும் நமக்கு தெரியும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏக்கு -3, Dக்கு +3. அப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீரீஸ் என்னவா கிடைக்கும், -3 0 3 6 9. இதை டிகிரி செல்சியஸில் எழுதலாம். -3 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரி செல்சியஸ், 6 டிகிரி செல்சியஸ், 9 டிகிரி செல்சியஸ். இன்னும் வேணும்னாலும் சென்டென்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே இந்த டெம்பரேச்சராக நோட்டி அப்படின்னு சொல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் பெட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.